You a dangerous girl. Those eyes looking up at me. Wanna be my favorite girl. ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஹாப்பி பொங்கல் எவ்ரிஒன். தென் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, பொங்கல் செவ்வாய்க்கிழமை வந்துடுச்சு. நம்ம ஆல்ரெடி 5 செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போயிட்டோம். வெற்றிகரமாக 6வது செவ்வாய்க்கிழமையும் நம்ம போகிறோம். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் தொடர்ந்து என்னோடய 5 வீடியோஸும் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் பார்த்துருக்கவே மாட்டீங்க. இதை ஒரு ரேண்டமாக பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோஸ் பார்க்கணுன்னு போய் அதை பார்த்துட்டு வாங்க, ஓகேவா? இது நாங்கள் கோவிலுக்கு 6வது வாரம். 6வது வாரம்னு சொல்லும்போது ஏதாவது பிரசாதம் கொடுக்கணும், முதல் விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா 6வது வாரம், அதுவும் இல்லாமல் பொங்கல். சரி, ஓகே, ஃபேமிலியாக போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போயிட்டோம். கிளம்பி போகும்போது வீட்டில் அன்றைக்கி எதுவுமே நாங்கள் செய்யலை. ஸோ ஹோட்டலில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் போயிட்டோம். ஹோட்டல் போயிட்டு நான் ஒரு தோசை தான் ஆர்ட்ரு பண்ணேன். ஒரு ப்ளெயின் தோசை, ஒரு மசால் தோசை அப்படின்ற மாதிரி ஆர்ட்ரு பண்ணேன். அது கொஞ்சம் சாட் ஐட்டம் கடை போல். எனக்கு பார்த்தோன்னே பானிபூரி பேல்பூரி அப்படின்னு சொல்லி போயிடுச்சு. பட் அங்கே பானிபூரியில் பேல்பூரியும் இல்லை, தோசை தான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் அங்கே போய் சாப்பிட்றோமோ இல்லையா, நம்ம ஸ்னாப் எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஸ்னாப் எடுத்துக்கிட்டு இருந்தேன் நான் பாட்டுன்னு. ஏசிலாம் அவங்க போடல, பட் ஏசி இருந்திருக்கு. பட் அன்றைக்கி எல்லா கடையுமே க்ளோஸு. ஒரு கடை வச்சுருந்ததே ரொம்ப நல்ல விஷயம். அது ஒரு பையா, பானிபூரி பையா கிடையாது, பையா தான். பட் அவருக்கு பொங்கல் இல்லைல்ல, அதனால் கடையை திறந்து வச்சுட்டு உட்காண்ட்ருந்தாரு. பட் நாங்கள் ஆர்டர் போட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. அவர் வரவும் இல்லை, போகவும் இல்லை. ஒரு வழியாக சீக்கிரமாக வாயா வாயா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வெயிட் பண்ணி என்னோடய ஸ்னாப் இன்க்ரீஸ் ஆனது தான் மிச்சம். நானும் இங்கே போகிறேன் அங்கே போகிறேன் ஏதோ பண்ணிகிட்ருக்கேன். ஒரு வழியாக என்னோடய தோசை வந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு வழியாக என் தோசை வந்து விட்டது. தோசை வந்தோடனே நமக்கு வேறு என்ன வேலை, தோசையை சாப்பிட்றது தான் வேலை. உண்மையாக சொல்லணுன்னா தோசை வேறு லெவல். தோசையும் நல்லா இருந்துச்சு, சட்னி நல்லா இருந்தது, சாம்பார் நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. நிறைய இடத்துல நான் என்ன நினச்சேன்னா, நான் ஃபஸ்ட்டு இன்றைக்கி கடையே க்ளோஸு, நாங்கள் மட்டும்தான் இந்த இடத்துக்கு கஸ்டமராக இருந்திருந்தோன்னா அவங்க எதுவுமே செஞ்சுருக்க மாட்டாங்க. நேற்று வச்சு சூடு பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி இப்படின்னு நானே எது நினச்சிட்டு வேணாம் ஹோட்டல் வேணாம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் கதறிக்கிட்டு இருந்தேன். என் கதறை யாரும் கேட்கல. உடனே எங்கள் வீட்டில் அப்படிலாம் நீ பார்த்தனா நீ எந்த கடைக்குமே போக முடியாது அப்படி இப்படின்னு கொஞ்சம் நிறைய சொன்னாங்க. அதனால நான் கம்முன்னு போயிட்டேன். பட் இது நேற்று வச்ச மாதிரிலாம் இல்லை, நல்லா தான் இருந்தது. உடனே நிறைய பேர் கேட்பீங்க, உனக்கு எப்படி தெரியும் அது நேற்று வச்சது இல்லை நேற்று வச்சது இருக்குன்னு? சாப்பிட்டு பார்த்தேன், எனக்கு தெரியாது, பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிடுமா அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன். சரி விடுங்க, அதெல்லாம் ஒன்று வேணாம். தென் ஒரு வழியாக எனக்கு தோசை கிடச்சிச்சு. தோசையை சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து நான் கிளம்பிட்டு எங்கள் டாடி கூட தான் நான் போயிருந்தேன். எங்கள் டாடியை கூட்டிகிட்டு போயிருந்தேன். என்றைக்குமே நானும் எங்கள் டாடியும் வண்டியில் போயிட்டுருப்போம். எனக்கு இந்த வீடியோ எடுக்கணும்னு ரொம்ப ஆசை. பட் யாருமே எடுத்து தர மாட்டாங்க. பிகாஸ் நாங்கள் 2 பேர் மட்டும் தான் போவோம். நான் யார் ரோட்டில் போகிறேன் எவனையோ அண்ணா எனக்கு வீடியோ எடுத்து கொடுன்னா ஃபோன் எடுத்துகிட்டு ஓடி போயிடுவான். அதனால இன்றைக்கி எங்கள் அக்கா எங்கள் அண்ணன்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட சொல்லி இந்த வீடியோ எடுத்து கொடு அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஸோ எங்கள் அக்கா தான் எடுத்து கொடுத்துருந்தா. வீடியோலாம் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஒரு வழியாக கோவில் கூட்டமாக இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூட்டமாக தான் இருந்தது. பட் அந்த அளவுக்குலாம் இல்லை. நம்ம ஒரு நாள் பார்த்தோம்ல, அந்த கோவிலில் ஃபுல்லாக இது வச்சுருந்தாங்க, என்ன சொல்கிறது, ஸ்கூல் லீவ் விட்ட அப்போ இங்கேருந்து அங்கே வரைக்கும் க்யூ நின்று அந்த அளவுக்குலாம் கூட்டம் இல்லை. கூட்டம் இருந்துச்சு தான். பட் இருந்தாலுமே எங்களுக்கு 6வது வாரம் நம்ம எந்த தடங்கள் வந்தாலும் நம்ம கோயிலுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஏதாவது பிரசாதம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் சாக்லேட் தான் கொடுத்தோம் கோவிலில். சாக்லேட் வாங்கிட்டு போய் கொடுத்தோம். இதுவே நாங்கள் என்ன வேண்டி கோயிலுக்கு போயிருந்தோமோ அந்த வேண்டுதல் நமக்கு நிறைவேறிச்சுன்னா, அப்போ சாப்பாடு ஏதாவது ஒரு நாள் சாப்பாடு மீன்ஸ் புளி சாதம், லெமன் சாதம், சுண்டல், இது மாதிரி ஏதாவது வாங்கிட்டு போய் கடவுளுக்கு வச்சுட்டு நம்ம கும்பிட்டுட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஒரு வழியாக கோவிலை ரீச் பண்ணிட்டோம். நான் இது வரைக்கும் போட்டிருந்த வீடியோஸ்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. எனக்கு ரொம்ப உண்மையாகவே நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன் இந்த 6வது வாரம் இந்த கோயிலுக்கு வந்தது. தென் நாங்கள் ரெகுலராக 6 வாரமே ஒரே கடையில் வாங்கிட்டுருந்தோம். அந்த கடைக்கு தான் நாங்கள் இன்றைக்கி போயிட்டோம். அந்த கடைக்கு போயிட்டு நாங்கள் இன்றைக்கி வாங்கினது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அர்ச்சனை, ஒரு மாலை. ஒரு மாலையை 200ரூபான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் பொங்கல் நாள் ரொம்ப ரேட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. எனக்கு அர்ச்சனை மட்டுமே 100ரூபா அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க.
நான் வந்து ஒரு அர்ச்சனை வாங்கிக்கிட்டேன். ஒரு அர்ச்சனை அப்புறம் வந்து ஒரு விளக்கு. விளக்கு வந்து ரூ. 20 தான். நாங்க வந்து அர்ச்சனை, விளக்கே வாங்கினோமே தவிர, மாலைக்கு காசெல்லாம் குடுத்துட்டு மாலையே வாங்காம கிளம்பிட்டோம். அது வந்து எனக்கு நான் வந்து வீடியோ எடுக்கிறது இதில் இருந்தனால நான் அத கவனிக்கவே இல்ல. நான் பாட்டுனே திரும்பி கிளம்பிட்டேன். கிளம்பி வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நடந்து போக ஆரம்பிச்சிட்டேன். நடந்து போயிட்டு அந்த இடத்துல போய் நம்ம விளக்கேத்தணும். ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு விளக்கேத்துவோம் அப்படின்னு சொல்லி நான் வந்து போயிட்டேன். போய் விளக்கேத்திட்டு வருவோம். அங்கேயே ஸ்லிப்பர்ஸ்லாம் நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம். ஸ்லிப்பர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு என் கையில் வந்து நான் வந்து பிரசாதத்தை கொடுக்க வேண்டியதும் தென் வந்து விளக்கும் மட்டும்தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து இந்த சைடு போயிட்டோம். எங்கள் சைடு போயிட்டு வந்து எல்லாத்தையுமே வந்து விளக்கேற்றுவோம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். நீங்களே பார்த்தா தெரியும், அவ்வளோவா கூட்டம்லாம் இல்லை கோவில். ஓகே, ஓரளவுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி போனதை கம்பேர் பண்ணும்போது இது ஓகேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. பாருங்க, இது வந்து காலையில் நேற்று வந்து கொஞ்சம் லைட்டாக மழை பெஞ்ச மாதிரி இருந்தது. அந்த மழையில் கொஞ்சம் ஈரமாயிட்டிருக்கு. அதனால வந்து அது அப்படி இருக்குது. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது கொஞ்சம் நேரத்தில் காஞ்சிடும். நான் எங்கள் அக்கா கிட்ட இருந்தது விளக்கு வாங்கிட்டு போய் நான் வந்து வச்சு ஏற்றிட்டேன். விளக்கு வந்து 6வது வாரம் ஏற்றினது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து வேண்டியது வந்து வந்து இவ்வளோ தூரம் வந்திருந்தோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல. அதுதான் என்னோடய வேண்டுதல் என்ன அப்படின்றத வந்து நான் வந்து எனக்கு அது நடந்த உடனே நான் வந்து உங்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன். ஓகேவா? இது வந்து இந்த இடம்லாம் வந்து காலியாக இருக்குது. நாங்கள் எப்பவுமே வழக்கம் போல் ரூ. 50 டிக்கெட்டில் தான் போனோம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லாட்டி என்னென்னா கோவில் வந்து எனக்கு வந்து ஒரு இதுதான் லாஸ்ட் வாரம் அப்படின்னு சொல்கிறது ஒரு மாதிரி இதுவாக தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து திருப்பி சான்ஸ் இருந்தால் டைம் இருந்தால் நாங்கள் வந்து கண்டிப்பாக திருப்பி நாங்கள் போவோம். நாங்கள் டிக்கெட் எடுத்துட்டோம். டிக்கெட் எடுத்து நாங்கள் வந்து போக ஆரம்பிச்சிட்டோம். டிக்கெட் எடுத்து உள்ளே போகும்போது அதுவும் இல்லாமல் அங்கே ஒரே நின்றுட்டு இருந்தாங்க நிறைய பேர். பிகாஸ் என்னென்னா வந்து கரண்ட் இல்லாதனால எல்லாருமே அப்படியே நின்றுட்டாங்க. டிக்கெட் ஒர்க் ஆகல, இது ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தாங்க. அட போங்கயா அப்படின்னு. அங்கே வந்து தண்ணிலாம் கொடுத்துட்ருந்தாங்க. ஒரு ஆன்ட்டி தான் வந்து எல்லாருக்கும் அது என்னன்னு தெரியல, ஒரு வேளை ஒரு நாள் ஒரு ஸ்பான்சர் பண்ணி ப்ரொவைட் பண்ணுவாங்க போல். அதை பற்றி எனக்கு டீட்டெயில்ஸாக எதுவும் தெரியல. நான் கேட்கவும் இல்லை. நீங்கள் பாருங்கள், கோவில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஓகேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப இதுவாக இல்லை. நான் வந்து இந்த பக்கம் இந்த சைடு வந்து ஃப்ரீ டிக்கெட்டுன்ற மாதிரி இருந்துச்சு. எந்த பக்கம் போனாலும் ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு. உள்ளே அவங்க விடணும்னு நினச்சா உள்ளே விடுவாங்க, உள்ளே விடலனாலும் இதுவாக இருக்கும். அது மாதிரி ஒன்று நடக்கும். நமக்கு ஒன்றும் இல்லை, நம்ம எங்கேருந்து பார்த்தாலும் கடவுளை பார்க்கணும் அப்படின்ட்டு நான் வந்து மாலையே வாங்காமல் காசுலாம் கொடுத்துட்டு உள்ளே வந்துட்டோம். ஸோ எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. 6வது வாரம் நம்ம வந்து மாலையே வாங்காமல் போகிறோம் அப்படின்ற மாதிரி ஃபீலிங்காக இருந்தது. ஸோ எங்கள் டாடி வந்து சாமி கும்பிட்டு வெளியே போயிட்டாரு. வெளியே போயிட்டு இந்த கம்பியிலேருந்து எனக்கு மாலை வாங்கி கொடுங்க, நான் வந்து மாலையை கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கம்பிக்கிட்ட நின்றுட்டுருந்தேன். அவங்க வந்து மாலை வாங்கி கொடுத்தாங்க. மாலை வாங்கி கொடுத்தோன்னே அந்த மாலையை எடுத்துகிட்டு வந்து திருப்பி கொடுத்துருவோம். வாங்கிட்டு வந்துட்டேன் வெற்றிகரமாக. எனக்கு அப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது வரைக்குமே ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா இது, நம்ம 6 வாரம் வந்துட்டோம், இவ்வளோ நாள் இது நடக்கலை, இன்றைக்கி வந்து இப்படி இது மாதிரி நடக்குது, இன்றைக்கி வந்து நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. ஒரு வழியாக நின்று சாக்லேட்லாம் கொடுத்துட்டு அர்ச்சனைலாம் முடிச்சுட்டு அப்புறம் வந்து விபூதிலாம் வாங்கி வச்சுக்கிட்டு அவ்வளோதான். சரி வா பிரிக்கி பாய்மா. இதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து இந்த மந்த் வந்து ஊருக்கு போகலான்னு இருக்கோம். நான் வந்து கன்னியாகுமரி நிறைய விலாக்ஸ் வந்து நிறைய வச்சுருக்கேன். ஸோ வந்து நிறைய போடலான்னு இருக்கேன். மறக்காமல் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து தெரியும் என்னெல்லாம் போடுறேன் அப்படின்றது. தென் வந்து உங்களுக்கு வந்து என்னோடய சேனலை வந்து ஏதாச்சும் என்ன சொல்கிறது, ஏதாச்சும் நீங்கள் இது மாதிரி சேஞ்சஸ் பண்ணலாம், இது மாதிரி கண்டென்ட் போடலாம், எங்களுக்கு இது போடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக அதை வந்து நான் போடுவேன். நான் யாருக்குமே வந்து போட மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன். அதுக்குன்னு வந்துட்டு இன்றைக்கா நேற்று வந்து ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி வந்து நீங்கள் என்ன சீன் போடுறீங்க, இது பண்ணுறீங்க, அது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியவே இல்லை நான் யாரை என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு. இல்லை வந்து வேறு பர்சன் இருந்து
இது மாதிரி வந்து நீங்கள் இது மாதிரி பிஹேவ் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க நேரத்துக்கு வந்து உங்கள் மேலே வந்து ரிவெஞ்ச் ஆயிருப்பாங்க. பட் எனக்கு அதெல்லாம் இல்லை. நீங்கள் என்ன தான் என்ன ஹேட் பண்ணாலுமே, என்ன தான் நீங்கள் இது பண்ணாலுமே, நான் வந்து ஜஸ்ட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். உங்ககிட்ட வந்து ஃபைட் பண்ணுற அளவுக்கு நான் இதெல்லாம் கிடையாது. ஸோ அதனால வந்து எனக்கு கவலைலாம் இல்லை. நீங்கள் என்ன தான் பேசினாலுமே ஜஸ்ட்டு நான் ரிமூவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் கமெண்ட்டை. நீங்கள் வந்து நல்ல விஷயமா ஏதாவது சொன்னீங்கன்னா, இல்லை என்னை சேஞ்ச் பண்ணிக்க சொன்னீங்கன்னா கூட நான் வந்து அந்த கமெண்ட் இக்னோர்லாம் பண்ண மாட்டேன். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். பட் வந்து சும்மா நான் வந்து ஒரு ஷாப்பிங் விலாக் போடுறேன். அது நான் சீன் போடுறேன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? என்கிட்ட ஷாப்பிங் கடை வச்சிருக்கவன் தான் சொல்லணும் அது. அவன் தான் சீன் போட்டு கடை வச்சுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் சொல்லணுமே தவிர என்கிட்டலாம் நீங்கள் இந்த வார்த்தைலாம் யூஸ் பண்ணக்கூடாது. சரி, ஓகே, அதெல்லாம் வந்து நான் பேசணும்னு விரும்பல. அதெல்லாம் வந்து நான் இக்னோர் பண்ணிடுவேன். தென் வந்து அங்கே வந்து நாங்கள் வந்து வண்டி எடுக்க போயிட்டோம். அங்கே ஃபுல்லாகவே வந்து எல்லாருக்குமே வந்து இது வந்து கொஞ்சம் ஊர் சைடு மாதிரி இருக்கும். ஊர் சைடு மாதிரி இருக்கனால வந்து ஃபுல்லாகவே வந்து நிறைய பேர் வந்து பொங்கல் செலிப்ரேஷனுக்காக வந்து வீட்டிலே வந்து பானைலாம் வச்சு 3 கல் வச்சு அடுப்புலாம் ரெடி பண்ணி எரிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதையுமே நான் பார்த்துட்ருந்தேன். அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிறைய இடத்துல என்னால் வீடியோ எடுக்க முடியல. ரியலி சாரி. என்னால் எடுக்க முடிஞ்சது மட்டும் நான் எடுத்துகிட்ருந்தேன். தென் வந்து இதான் என்னோடய பொங்கல் அவுட்ஃபிட். என்னோடய அவுட்ஃபிட் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து இந்த அவுட்ஃபிட் வந்து எனக்கு ரொம்ப ஃபிட்டிங்காக இருக்குது. பட் நான் குண்டாயிட்டேனா இல்லை அவுட்ஃபிட் டைட்டாக இருக்கான்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரே ஜாலியாக இருந்துச்சு இந்த ட்ரெஸ் போடும்போது. நிறைய பேர் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லியிருக்கீங்க. அதனால வந்து நீங்களும் வந்து இப்போ தான் பார்க்குறீங்கன்னா இது வந்து எப்படி இருக்கு அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வந்து நிறைய எங்கள் அக்காவை கூப்பிட்டுருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து பிக் எடு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவள் வரல. ஸோ நானே வந்து எனக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் வந்து பிக் மாதிரி எடுத்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு வந்து இது மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். தென் வந்து நான் பொங்கல் விஷஸ் ஹாய் காய்ஸ். நான் வந்து பொங்கல் விஷ் யாருக்குமே பண்ணல. பிகாஸ் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு வீட்டில். இப்போ தான் நான் ஃப்ரீயான. ஸோ பொங்கல் விஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹாப்பி பொங்கல். எல்லாருக்குமே வந்து நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கணும். உங்கள் லைஃப்லேயும் நீங்கள் எதை அச்சீவ் பண்ணணும், என்ன டார்கெட்டில் ரன் பண்ணுறீங்களோ அது எல்லாமே நடக்கணும். நான் காட்கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கோங்க எனக்காக. ஓகே காய்ஸ், பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஹாப்பி பொங்கல். ஹாய் காய்ஸ். ஹாப்பி பொங்கல் எவ்ரிவன். என் பொங்கல் சூப்பராக போச்சு. உங்கள் பொங்கல் எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே. நேற்றுமே வந்து நான் பொங்கல் விஷஸ் வந்து எல்லாருக்குமே சொல்லியிருந்தேன். எங்கள் வீட்டில் வந்து சாம்பார், அப்புறம் வடை, பாயாசம், அப்புறம் வேறு ஏதோ சக்கரை பொங்கல், சாப்பாடு, அப்பளம் இதெல்லாம் செஞ்சுருந்தாங்க. நான் ஃபுட் விலாகுமே போட்டிருந்தேன். இன்னைக்கு என்ன ஃபுட்டு அப்படின்ற மாதிரி நான் போட்டிருந்தேன். தென் வந்து என்னால் வந்து நேற்று மார்னிங்கே விஷஸ் பண்ண முடியுது. பிகாஸ் நான் மார்னிங்கே எழுந்து வீடெல்லாம் கழுவிட்டு இருந்தாங்க. கழுவி முடிச்சுட்டு கோவில் போயிட்டு கோவில்லேருந்து வீட்டுக்கு வந்து சாமி கும்பிட்டு சாப்பிட்டு டைம் வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஒரு 4:35க்கு என்னமோ தான் இந்த பிக்லாம் வேறு இருட்டு வேறு ஆகிடுது நைட்டு. ஸோ என்னால் பிக்கும் எடுக்க முடியல. இந்த பிக்குமே வந்து நான் 5:30க்கு தான் எடுத்திருந்தேன். வந்து என்னால் எதுவுமே வந்து இது மாதிரி அக்கேஷன் டேஸ்லாம் வந்து எதுவுமே பண்ண முடியல. ஸோ அதனால் லேட் ஆகிடுச்சு. நான் எத்தனை சொல்கிறேன். அது வேறு எல்லோரும் கலாய்ப்பீங்க. ஐயோ, எனக்கு சிரிப்பு தான் வருது. உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து இந்த பொங்கலை எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க, உங்களுக்கு வந்து பொங்கல் எப்படி போயிருக்கு, என்ன ஏது அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து ஃபேமிலியாக போனோம். பட் ஃபேமிலி பிக்லாம் எதுவுமே எடுக்கல. நீங்களே பார்த்தா உங்களுக்கு தெரியும், இருட்டாயிடுச்சு. இதுலேயுமே வந்து நான் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்ருந்தேன். தென் வந்து அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க வீட்டுக்கு. அவங்கக்கிட்ட வந்து நான் இன்னைக்கு பாயாசம்லாம் இருந்துச்சு. அவங்களாம் வந்து இங்கே பாயாசம் குடிங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து பாயாசம் கொடுத்தேன். அவங்க கொஞ்சம் குடிச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து பருப்பு பாயாசம் தான் செய்வோம். ஒயிட் பாயாசம்லாம் செய்ய மாட்டோம். ஸோ பருப்பு பாயாசம் எப்படி இருந்துச்சு, எப்படி செய்யணும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியணுன்னா நான் வந்து குக்கிங் வித் அப்ரூவ் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் வச்சுருக்கேன். அந்த சேனலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஐடியாஸுமே கிடைக்கும். அதில் வந்து என்னென்ன வெரைட்டிஸான குக்ஸ்லாம் வந்து பண்ணி போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு சேனலோட லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி போஸ்ட்டுமே போட்டிருப்பேன். எனக்கு வந்து அந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணணுன்ட்டு நான் சொல்ல மாட்டேன்.
நீங்க ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து எனக்கு இந்த சேனலுமே வந்து உங்களுக்கு இது மாதிரி ஃபன்னா வேணும், எப்படி வேணும், என்ன ஏதுன்றது வந்து நீங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா, நான் வந்து பண்ணுவேன். ஒரு கேம் மாதிரி பண்ணுங்க, டாஸ்க் மாதிரி பண்ணுங்க. அது மாதிரி ஏதாச்சு ஒரு ஒரு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, நான் இது பண்ணா ஓகே. அப்படின்ற மாதிரினா நீங்க வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து அதையுமே ஃபாலோ பண்றேன். நான் யாரையுமே வந்து இக்னோர் பண்ணணும்னு நினைக்கல. யாரையுமே ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கல. எனக்கு என்ன தெரியுதோ, எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அத மட்டும் தான் நான் பண்றேன். நான் வந்து அடுத்தவங்கள காப்பி அடிச்சு பண்ணணுன்ற அவசியமும் எனக்கு கிடையாது. ஸோ எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் இத போடுறேன். அவ்வளோதான் நான் போடுறேன். எனக்கு வந்து ஒருத்தங்க இது பண்றாங்க, அத நம்ம பண்ணணும். இவங்க இது பண்றாங்க, அத நம்ம பண்ணணும் அப்படின்ற தாட்லாம் கிடையாது. எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அத மட்டும் தான் நான் செய்வேன். ஸோ வந்து நீங்களுமே அப்படி இருந்தீங்கன்னா, உங்க லைஃப் நல்லாயிருக்கும்னு நான் நம்புறேன். நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ, எனக்கு இது பிடிச்சிருக்கு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டே இருங்க. அத விட்டுட்டு வந்து ரொம்ப உங்க லைஃப்ப வந்து காம்ப்ளிகேட்டடா கொண்டு போய் சீரியஸ்னஸோட அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. நம்ம இன்னைக்கு இருக்கோம். இன்னைக்கு நம்ப வந்து ஒரு 500 நம்ம கையில வச்சிருக்கோம். நாளைக்கு நம்ம இருப்போமான்னே தெரியாது. அந்த 500 யாருக்கு சொந்தமாகும்னும் தெரியாது. அதுதான் லைஃபே. ஸோ வந்து நீங்க லைஃப்ல வந்து எதுவுமே தேவையில்லாம யோசிச்சு, தேவையில்லாம இவன் பண்றான், அவன் பண்றான்னு நினைக்காதீங்க. ஓகே காய்ஸ். பாய் பாய். இதோட நான் வீடியோ வந்து முடிச்சுக்கலான்னு இருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து என்னோட வீடியோஸ் பார்க்கறதுக்கு என்னோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா மட்டும்தான் உங்களுக்கு காட்டும். இல்லைனா காட்டாது. ஓகே காய்ஸ். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம்.